ஸ்மார்ட் போன் மற்றும் இணையத்தின் அதீத பயன்பாட்டால் இளைஞர்களிடையே டிஜிட்டல் மறதி என்ற புதிய நரம்பியல் குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. எல்லாவற்றுக்கும் கூகுளை சார்ந்திருப்பதால் மூளையின் நினைவாற்றல் திறன் குறைந்து தேவையற்ற பதற்றமும் கடுமையான ஞாபக மறதியும் உண்டாகிறது. குறிப்பாக 15 முதல் 30 நொடிகள் ஓடக்கூடிய ரீல்ஸ் மற்றும் குறும் வீடியோக்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகி உள்ளனர். தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்கும்போது மூளையில் சுரக்கும் டோபமைன் ஹார்மோன் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க மூளையை உந்துகிறது. இதனால் 25 வயது வரை வளரக்கூடிய மூளையின் முன்பகுதி பாதிக்கப்பட்டு சிந்திக்கும் திறனும் கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் மழுங்கடிக்கப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இரவு நேர ஸ்மார்ட் போன் பயன்பாட்டால் மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பு தடுக்கப்பட்டு தூக்கமின்மை ஏற்படுகிறது. இது கவனக்குறைவு, ADHD, கடுமையான மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்த உயர்வுக்கு வழிவகுக்கிறது. பெற்றோர் தங்களின் மொபைல் பயன்பாட்டை குறைத்து குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நரம்பியல் மருத்துவர் கார்த்திகேயன் கூறுகிறார். பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபோன் யூசேஜையும் கம்மி பண்ணணும். அதாவது அவங்க அதை என்கரேஜிங்காக, இதை பாரு நானும் ஃபோன் யூஸ் பண்ணல, ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயம் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மெயில் சென்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான், மற்ற டைம் நானும் யூஸ் பண்ணல, வீட்லேயும் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸோடு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்காக சரி நம்ம அப்பா அம்மா யாருமே யூஸ் பண்ணல, ஸோ நம்மளும் அது யூஸ் பண்ணுறது ஒரு நமக்கு மோர் ஆஃப் ஹார்ம்ஃபுல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். நம்ம கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே குழந்தைகிட்டையோ இல்லை இப்போ ஒரு டீனேஜர்கிட்டையோ நீ ஃபோன் யூஸ் பண்ணாதன்றப்போ ஒரு அவர்ஷன் தான் கிரியேட் ஆகும். பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஈவன் த பேரண்ட்ஸ் ஆர் அடிக்டட், புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயங்கள் ரைட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ்லேருந்து வரும்போது என்ன ஆகும்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் யூ கெட் டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் குழந்தைங்களோட. ஸோ அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களால ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். வெறும் கிட்ஸுக்கிட்ட மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதில் ரொம்ப கோவமும் இரிட்டபிலிட்டி தான் அதிகமாக மொழியே அவங்களால அதில் வெளியில் வர முடியாது. இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து மீள தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் காலையில் எழுந்த முதல் 2 மணி நேரமும் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வீரகுமார்.